தமிழ்நாட்டில் ஓவராலாக 38 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இங்கே டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் நம்ம சீட் எடுக்க முடியும். நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. நான் வந்து கம்மியாக பே பண்ணி ஒரு கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேட்டா லிஸ்ட்டு ப்ரையாரிட்டி படி தான் அண்ட் லாஸ்ட் இயர் சீட் க்ளோஸ் ஆன அந்த ப்ரையாரிட்டி படியில் நம்ம இதில் வச்சுருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே இன்ஃப்ரா அப்புறமா ஃபெசிலிட்டிஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் 4 கேம்பஸ் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறமா 11 பியூர் கவர்மெண்ட் காலேஜ், 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், 16 கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட அங்கமான காலேஜஸ், அப்புறமா 3 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ ஓவராலாக 38 கல்லூரிகள் வரும். ஸோ இந்த 38 கல்லூரியிலையுமே நம்ம அட்மிஷன் சீட்டு வாங்குறதுக்கான ஒரே வழி டிஎன்இஏ. ஸோ 4 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சிஇஜி, எம்ஐடி, அப்புறமா ஏசிடி, எஸ்ஏபி, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். ஸோ இதுதான் இந்த 4 கேம்பஸ். ஸோ ஓவராலாக சீட் பில்லிங் ஆர்டர் படியே டிஎன்ஏ கவுன்சிலிங் நம்பரோடு சேர்த்து இந்த 38 இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்கள் பார்க்கலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் பில்லிங் வைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம சேனலை பற்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இது நம்பர் 1 அப்படிங்கிறதோட இன்டேக்கும் கம்மி, ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆன காலேஜஸ் அப்படிங்களா. டிஎன்ஏ கவுன்சிலிங் கூட 5012 சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிக்ரி காரைக்குடியில் லொக்கேட் ஆயிருக்கு. அழகப்ப செட்டியார் காலேஜ் கேம்பஸ் பக்கத்துலேயே தான் லொக்கேட் இருக்குது. ஒரு 300 ஏக்கர் இருக்கலாம், ஒரு பிக் கேம்பஸ். இந்த கேம்பஸை நம்ம விசிட் பண்ணி தான் ரீசெண்டாக அதோட டாக்குமெண்ட்ரி அண்டர்ஸ்டாண்டிங் டாப் காலேஜஸ் சீரீஸில் நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ இங்கே இன்டேக் கம்மி, 29 இன்டேக் தான் இருக்குது. எலக்ட்ரோகெமிக்கல் கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இவி பேட்டரி பற்றி படிக்கிறது, ரிசர்ச் ஓரியன்டான ஸ்டடி, நல்ல ஸ்கோப் இருக்குது. நெக்ஸ்ட் டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு நம்பர் 1 அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் சிஇஜி. ஸோ இதுதான் நம்பர் 1 பொசிஷன். கவர்மெண்ட் காலேஜ் பொசிஷன் பண்ணும்போது நம்ம இதுதான், அதாவது இதை யூனிவர்சிட்டி கேம்பஸ்னு சொல்லும்போது நம்பர் 1. அண்ட் செகண்ட் எம்ஐடி கேம்பஸ், டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 4. ஸோ அப்புறமா கவர்மெண்ட் எய்டட் காலேஜான கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007. ஸோ இங்கே இன்டேக் வந்து 575 இருக்குது. இதில் 543 சீட்டுங்கிறது ரவுண்டு 1லே ஃபில் ஆகிட்டு. ஸோ சீட் ஃபில்லிங் ஆர்டர் படி இந்த பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 5008. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான காலேஜ். ஸோ இது அதிக காம்படிஷன் இருக்கிறதுல இந்த பொசிஷனில் வச்சுருக்கோம். அண்ட் இதே இதில் தான் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுவுமே ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஜிசிடி. ஸோ 692 இன்டேக்கில் 618 சீட்டு ஃபில் ஆனதில் இதை இந்த பொசிஷனில் வச்சுருக்கோம். ஸோ இது சீட் ஃபில்லிங் ஆர்டர் படி தான். அப்புறமா டிஎன்ஏ கவுன்சிலிங் நம்பர் 3 ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். ஸோ இது ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான கேம்பஸ். இது அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் உள்ளே தான் இந்த கேம்பஸ் இருக்குது. இதுவுமே டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக சீட் ஃபில் ஆகுது. ஸோ அதனால் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் கருப்பூர் 2615 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. ஸோ இது டாப் கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த லிஸ்ட்டில் முக்கியமான காலேஜ் தான் சேலம். நெக்ஸ்ட் இந்த வரிசையில் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடி டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 5901. 424 சீட்டில் 332 சீட்டு, 78% சீட் ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் 2025 கோயம்புத்தூர். ஸோ ஒரு பயங்கர க்ரீனரியான ஒரு க்ரீன் கேம்பஸ் சொல்லலாம். 2007 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் இது கொஞ்சம் பெஸ்ட்டான கேம்பஸாக இருக்கும். அப்புறமா ஏசிடி கேம்பஸ் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் நம்பர் 2. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லலாம். சீட் ஃபில்லிங் ஆர்டரில் தான் இந்த இதில் வருது, பட் இந்த லிஸ்ட்டில் நம்ம வைக்க முடியாது. ஸோ இங்கே இருக்க கோர்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கான கோர்சஸ். இங்கே ஒரு 9 யூஜி ப்ரோக்ராம் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, செராமிக் பீங்காம், அப்புறமா டைல்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கிறது. அப்புறமா ஃபார்மாசிட்டிக்கல் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, அப்பீரியல் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த 9 யூஜி ப்ரோக்ராம் ப்ளஸ் பிஜி ப்ரோக்ராமே இருக்குது. ஸோ இது இங்கே கோர் டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுல இதை அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறது இல்லை. பட் இதில் நம்ம பேஷன் இருந்தால் மட்டும்தான் இதை எடுக்கணும். ஸோ ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜுங்கிறதுக்காண்டி நம்ம சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த பொசிஷனில் வச்சுருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இந்த கோர் டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அண்டர்ஸ்டாண்டிங் டாப் காலேஜ் சீரீஸில் ஏசிடி டெக் ரிவ்யூ அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா ஒரு 27 மினிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி கிடைக்கும். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அந்த கேம்பஸ்லேருந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் 2603. ஸோ இது கவர்மெண்ட் காலேஜ். நெக்ஸ்ட் 2709 கவுன்சிலிங் கோடு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, முன்னாடி ஐஆர்டிடின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 4974. அப்புறமா நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி
3465ங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட். நெக்ஸ்ட்டு தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ வெள்ளூரில் இருக்குது. ஸோ இது வந்து சென்னை ஷோன்லேயே நம்ம வந்து இந்த காலேஜ் ஆட் பண்ணலாம். இந்த காலேஜ் இன்னும் கொஞ்சம் முன்னாடியாகவே சீட் ஃபில்லிங் ஆர்டரில் நமக்கு 5th பொசிஷனுங்கிற மாதிரி வருது. இதை நம்ம கொஞ்சம் முன்னாடியே வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது கொஞ்சம் நல்ல காலேஜ் தான். ஸோ வெள்ளூர் சைடு அந்த லொக்காலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னாலும் சூஸ் பண்ணலாம். பொதுவாக கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க. இந்த காலேஜை நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு 1516. ஓகே, நெக்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் 4020. ஸோ திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் நியர், ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இந்த கேம்பஸ் லொக்கேட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிட், பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிட்னு சொல்லுவோம். 3011 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஃபார்மலி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிப்பெட்னு சொல்லுவோம். கிண்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு 1321. ஸோ இங்கே சீட் லிமிட்டட் தான். ஸோ 2 கோர்ஸ் மட்டும் தான் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் டெக்னாலஜி அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், 2 டிபார்ட்மெண்ட் மட்டும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆர்டரில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி 2369ங்கிறது கவுன்சிலிங் கோடு. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சாய்ஸ் பில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் 3464 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடு. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கேம்பஸ் 1013 கவுன்சிலிங் கோடு. ஓகே, நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் 1026. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது 5009 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. 324 சீட்டில் 48 சீட் ரவுண்டு 1லே ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஒரு 14% சீட் ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் 1014 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. ஸோ இதுக்கடுத்து வரதெல்லாம் சீட்டு நமக்கு ரொம்ப கம்மியாக தான் ஃபில் ஆகிருக்கு ரவுண்டு 1ல். ஸோ சீட்டு இன்டேக்கும் கம்மியாக தான் இருந்தது, 269ல் 26 சீட் ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில் 4023ங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. அப்புறமா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸோ சிதம்பரத்தில் லொக்கேட் இருக்கக்கூடிய இது கவர்மெண்ட் காலேஜ் தான், சூஸ் பண்ணலாம். நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இன்டேக்கு மோர் தென் 900க்கு மேலே இன்டேக் இருக்குது. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டாகவே ஷோ ஆகும் சாய்ஸ் பில்லிங்கில். டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு 5. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர்னி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் 1015 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர் டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு 3016. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் 3019 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. 298 சீட் இருக்குது, அதில் 7 சீட்டுங்கிறது ரவுண்டு 1ல் சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வர காலேஜஸ் எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக சூஸ் பண்ணது தான், ஸோ கம்மியாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு 3021. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு 3018. ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம் கவுன்சிலிங் கோடு 5017. ஸோ அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் கவுன்சிலிங் கோடு 5022. லாஸ்ட்டாக பார்க்குற காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அன்பகம் கேம்பஸ் கோடம்பகலம் டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு 4675. ஸோ இந்த காலேஜில் ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கூட ஃபில் ஆகலை. ஸோ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையிலும் இந்த 11 காலேஜஸ் சந்தை பெரியார் காலேஜ் சேலம், அப்புறமா ஜிசிடி கோயம்புத்தூர், அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி கேம்பஸ், அப்புறம் ஈரோடு பர்கூர் ஓரளவு ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம மெயினாக சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து உள்ள காலேஜெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே அஃபிலியேட்டட் காலேஜ், இங்கே இன்டேக்கு கம்மியாக தான் இருக்கும், பட் ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. இந்த ரீஜனல் கேம்பஸ் எல்லாமே அவ்வளோ எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த டாப் பியூர் கவர்மெண்ட் காலேஜ் இந்த 11 காலேஜஸில் உங்களுக்கு ஓரளவு பெஸ்ட்டாகவே இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த காலேஜெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஓகே அது பிடிச்சிருக்குன்னா விசாரிச்சுட்டு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சுமன்.